அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு அறிவியல் விஞ்ஞானி பற்றி பார்க்க போகிறோம். ஜிடி நாயுடுனா தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்குள்ளே ஏதோ கருத்து சொல்லிட்டாலும் கூட நீ என்ன பெரிய ஜிடி நாயுடு மொழியான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர், ஆராய்ச்சியாளர், ஒரு விஞ்ஞானி. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய உயர்கல்வியை அவர் தொடர முடியாமல் விட்டுட்டார். காரணம் என்னென்னா அந்த வறுமை தான் காரணம். இருந்தாலும் ஆராய்ச்சியில் அவ்வளவு ஈடுபாடு அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. நமது அரசு துறையில் கூட புதிய புதிய உணவு முறைகளை கொண்டுட்டு வரணும், புதிய புதிய பயிர் வகைகளை கொண்டுட்டு வரணும்னு சொல்லி முயற்சி செய்யும்போது கூட அதற்கு முன்னாலே என்ன பண்ணிட்டாருன்னு இவர் சில முயற்சிகளை மேற்கொண்டு அவருடைய தோட்டத்தில், அவருடைய பண்ணையில் சில காய்கறிகள் எல்லாம் உருவாக்கினார். அதில் 1 கிலோ எடை உள்ள ஒரு கத்திரிக்காவும் 1/2 கிலோ எடை உள்ள ஒரு தக்காளி உருவாக்கினார். அந்த விளைச்சல் மூலமாக கிடைச்சது. அவ்வளவு மனநிறைவு, அவருக்கு மகிழ்ச்சி அடைந்தார். அதை கொண்டுட்டு போய் எங்கே வச்சாருன்னா கண்காட்சியில் கொண்டு போய் வச்சார். எல்லாருமே வைந்து பாராட்டினாங்க. அந்தளவுக்கு அவருக்கு ஆராய்ச்சியில் ஈடுபாடு. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரி போராட்டங்கிறது தான் அந்த மோட்டார் துறையில் சிறந்தவர். அதே போல் கோவை மாவட்டத்தில் இருந்தாலும் இவர் அந்த மோட்டார் துறையிலும் சிறந்து விளங்கினார். அதனால் என்ன சொன்னாங்கன்னா மோட்டாரினுடைய மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்டார் மன்னன் சொல்லி அவர் பேர் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர். நிறைய கண்டுபிடிப்புகள் பிடிச்சதுனால அவருக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற அந்த பட்டமும் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஏழ்மையிலும் வறுமையிலும் தன்னம்பிக்கையோடு முயற்சி செஞ்சதுனால அவ்வளோ வெற்றி அடைஞ்சு நம்முடைய நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டு போயிருக்காரு. இதே போல் நாம் உழைத்தால் நாமளும் வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறது தான் இவன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, அன்பான வணக்கம்.